இந்த இடத்திற்கு வந்த பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த சனம் முதல் கொண்டு பறிபோனதே அப்படி இருக்க இந்த இடத்துக்கு எவ்வளவு தைரியமாக எதுவோ சின்ன சிறிய பெண் தெரியாம தவறு செஞ்சுவிட்டேன். எனக்கு இப்படியாப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீங்களே சுவாமி. இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதோ சுவாமி? கண்ணீரை கண்டவுடன் இந்த ஜமதக்னியின் மனம் படுத்த சாபத்திற்கு விமோச்சன முறை
சொல்லுகின்றேன் கேள். சொல்லுங்கள் சுவாமி. தாலி கட்டிய கணவனை மறந்து மாட்டான் ஒருவனை நீ மனதால் நினைத்தால் நான் கொடுத்த சாபம் அற்றே சுவாமி. அப்படி என்றால் நான் உங்களையே திருமணத்தை கற்பு நெறியோடு வாழ்ந்தால் நான் கொடுத்த சாபம் உன்னை ஒன்றும் செய்யாது. எனைய மனக்க எந்த நாடு உன்னுடைய பெயர் என்ன? சுவாமி, என்னுடைய நாடோ எதிர்பபுரி தேசம். என்னுடைய தந்தை பேரோ ஐவர மன்னர். அவருடைய மகள் என் பேரு வேணுங்க. இந்த இடத்திற்கு எதற்காக வந்திருக்கிறார்? திருமணம் செய்து அறிவற்றவளே, வந்தது பாபர் தவறு. வந்த வழியே திரும்பி சென்று நீ வந்த காரியம் நடக்காது. சுவாமி, என்ன தவறு இருக்குது சாமி? ஒரு ஆடவனை நீ மணக்கலாம், ஆனால் என்னை போல் தவஞானியார் துணிமனை மணக்க முன்னால் முடியாது. மீண்டும் கொடிய சாபத்திற்கு ஆளாக போகின்றாய். சர்க்கரை பங்கை என்னை நீ மணக்க வேண்டும் என்றால் உனக்கு சில பல தகுதிகள் இருக்கிறதா? ஒரு சிவனடியார் அல்லும் பகலும் 60 நாழிகையா அந்த சிவனையே வணங்கக்கூடியவன். அந்த சிவனுக்கு 6 கால பூஜை செய்யக்கூடியவன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ஆசிரமத்தில் இருந்து 1.5 நாழிகை நடந்து சென்றால் பத்மதடாகம் வரும். அந்த பத்மதடாகம்
குளம் சென்று மணலால் குடம் செய்து செய்து அந்த குடத்தில் ஜலம் கொண்டு வந்து என்னுடைய சிவ பூஜைக்கு கொடுத்தால் உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவுதான சாமி? எவ்வளவு தானவா? சற்று நேரத்தில் ஆ. வருகிறேன். புறப்படு.